இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா ஏன்டா இவ்வளவு பதட்டமா வரீங்க? எல்லாம் போச்சுடா. என்னடா என்ன போச்சு? சௌமியா விஷம் குடிச்சிச்சான்டா. டேய் ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம்டா. சத்யா ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிச்சுடா. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, பொழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்றாங்களாடா. ஐயோ எல்லாம் என்னாலதான்டா. எங்க போறேன்? டேய் நான் சௌமியா உடனே பார்த்தானுடா. டேய் மொத்த குடும்பம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. டேய் இப்ப மட்டும் நாங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க எல்லாருக்கும் ஓ மேல தான்டா வரும். வேணாண்டா கதிரு, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. டேய் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எப்படி பேசுறீங்க? அவன் எனக்கு தானே விஷம் குடிச்சிருக்கா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை நான் பார்த்து தீர்றோம்டா. டேய் 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 நாங்களும் வரோம்டா. டேய் வாடா. எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்றோம். சௌமியா, ஐயோ சௌமியா, சௌமியா. அத்தை அழாதீங்க ரெண்டு பேரும், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. சார் இதுல இருக்கிற மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க சார். சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க சார். சரிங்க, பாத்துக்கோண்ணே. சௌமியா, உன்னால தாண்டா என் பொண்ணு சாக கிடக்குறா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி சித்தப்பா விடுங்க அவனை முதல்ல. ஒழுங்கா அவனை இங்க இருந்து போ சொல்லு, இல்லாட்டி இப்பவே அவனை சாகடிச்சிருவேன். இருங்க, இவன் என்ன செஞ்சா அப்போ? இவன் என்ன செஞ்சாடா? இவனாலதான் அவன் விஷம் குடிச்சிட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவனா குடிக்க சொன்னா? ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, ஒத்து வராதுன்னு சொன்னதும் இவன் விலகி போயிட்டான். அவளால அது முடியல, அதனால விஷத்தை குடிச்சிட்டா. அவ புரியாம பண்ண தப்புக்கு இவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன செஞ்ச நான் கேக்குறேன். குப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா? உனக்காக தான்டா விஷம் சாப்பிட்டா, அவ சாகட்டும். அவ செத்தாலும் ஒன்ன பார்க்க விட மாட்டேன். சித்தப்பா, டேய் பாத்தியா, பெத்த அப்பா மாதிரியா பேசுறாரு இவரு. மனசாட்சியே இல்லாத மனுஷங்கடா இவங்கலாம். இவங்களுக்கு எல்லாம் நம்ம மனசு புரியாது. நீ வா முதல்ல இங்க இருந்து வா. வாங்கடா. ஏய் போடா. வாடா. போடா போடா. டேய் போடா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அவ விஷத்தையே குச்சிருக்கா. டேய் என்னடா இவன் சொல்றான்? என்னடா அவன் சொல்றான்? உன்கிட்ட தானடா கேக்குறேன், அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மைதான்க்கா. சௌமியா அவ பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நாள் சௌமியா என்ன கோவிலுக்கு வர சொன்னா. நான் அவளை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஹலோ கதிர், நான் சௌமியா ஃப்ரெண்டு சுபா பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாதீங்க. சௌமியா ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கா. சுபா, அவகிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், வேற வழியே இல்ல, அவ என்ன மறந்துதான் ஆகணும். கதிர், அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம், முதல்ல நீங்க இங்க வாங்க. வேண்டாம் சுபா, இனி அவளை நான் மீட் பண்றதா இல்ல. இது முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும்.
ஐயோ கதிர், புரியாம நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இவ இங்க இருக்க மனநிலைமைக்கு என்ன வேணாலும் செஞ்சு போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க எப்பயுமே மீட் பண்ணுவீங்களே அந்த கோயிலுக்கு வாங்க ப்ளீஸ். சரி வரேன். உன் கண்ணு முன்னாடி என் உயிர் போகணும்னு நினைச்சேன். அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். முதல்ல இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதை நிறுத்து. நான் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல கதிர். லூசு மாதிரி பண்ணத கூட. இது விஷம் இல்ல கதிர். நான் ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டேன். இது அதுக்கான விஷ முறிவு மருந்து. சௌமியா, ஏன் சௌமியா இப்படி எல்லாம் பண்ற? ஒண்ணு நான் உன் கூட வாழணும், இல்ல உன் கண்ணு முன்னாடி இங்கேயே நான் சாகணும். ஏய் சௌமியா, ப்ளீஸ் சௌமியா. ஏய் சௌமியா, சௌமியா சௌமியா சௌமியா, சௌமியா, சௌமியா சௌமியா. ப்ளீஸ் கதிர், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. சௌமியா, தாலி கட்டுங்க கதிர், சீக்கிரம் அவளை காப்பாத்துங்க சௌமியா, ப்ளீஸ் கதிர், யோசிக்காதீங்க. சௌமியா. சொன்னா கேளுங்க கதிர், ஏன் சௌமியா தாலியை இப்படி கட்டுங்க பண்ண? கதிர், அவளை எப்படியாவது சௌமியா, காப்பாத்துங்க எந்திரி சௌமியா. ப்ளீஸ். சௌமியா, சௌமியா, எழுந்திரு சௌமியா, சௌமியா. சௌமியா, சௌமியா, எந்திரி சௌமியா, எழுந்திரு சௌமியா, எழுந்திரு சௌமியா, சௌமியா. கண்ணை திறந்து சௌமியா. பாரு. எழுந்திரு